என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். கரங்களை தட்டி என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் நிழலில், வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. Praise the Lord. எல்லோரும் அமர்வும். இன்னும் யாராவது பாவசந்திரம் பண்ண வேண்டிய இருந்தாங்க போயிட்டு வந்துருங்க. ஃபாதருக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஓகே, குட். ஓகே, எதை பற்றி நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ? கிங்டம்ல பிரின்சிபலை யூஸ் பண்ணி எப்படி சாத்தாங்கிட்ட சண்டை போடுறது. ரெண்டு ரெண்டு பேர் அப்போ சொல்லுங்க, எல்லாம் ஆ 2 பேர் இருக்காங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த உலகத்தில் 2 அரசாட்சி, ஒன்று ஒளியின் அரசாட்சின்னு, ஒன்று இருளின் அரசாட்சி. இந்த ஒளியின் அரசாட்சியில் நம்ம இருக்கணும். அவருடைய சட்டத்திட்டங்களை தெரிஞ்சாதான் நம்ம சண்டைக்கு ரெடி ஆக முடியும். அதனால தான் அந்த சட்டத்திட்டங்களை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் தெரிஞ்சிட்டோம். எக்ஸாஸ்டிவாக சொல்லனாலும் ஒரு சில சட்டத்திட்டங்கள் நம்ம சொல்லணும். அடுத்தபடியாக பைபிள் சொல்லுது நீங்கள் கம்பல்சரியாக போராடணும்னு சொல்லிட்டு, இல்லையா? எபேசியர் 6வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை நான் படிச்சிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், எல்லாம் வரிசையா இருக்கு. ஆனால் அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல தப்பு. தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பு. என்ன போட்டிருக்கு? நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. ஆங்கிலத்தில் நாம் மனிதரோடு போராடுவதில்லைன்னு இருக்குது. 2 வித்தியாசம் இருக்கா இல்லையா? நம்ம மனிதர்களோடு போராடுவது இல்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரத்தில் இருப்போர், இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் உடையவர்கிட்ட போராடணும். அப்ப என்ன அர்த்தம்? மனிதர்களோடு நம்ம போராடக்கூடாது. எவன் மனிதர்களோடு போராடுறானோ அவனால கடவுள் இந்த சாத்தாங்கிட்ட போராட முடியாது. எழுதிக்கோங்க, நான் மனிதரோடு போராடினால் தீய சக்தியோடு போராட முடியாது. எவன் மனிதங்கிட்ட சண்டை போறானோ அவனால தீய சக்தியோடு சண்டை போட முடியாது. யார் மனிதன்கிட்ட கசப்புணர்வு இருக்கோ தீய சக்தியோடு அவனால போராட முடியாது. அதனாலதான் பைபிள் இங்கிலீஷ்ல தெளிவா இருக்குது. We will not fight against blood and flesh. We are not wrestling against the blood and flesh, but we are fighting with the principalities. இந்த வானத்தில் இருக்கிற எல்லா தீய சக்திகளோடு சண்டை போடணும். Praise the Lord. அப்போ மற்றவங்ககிட்ட சண்டை போட்டால் என்ன ஆகும்? ஏன் மற்றவங்ககிட்ட சண்டை போட்டு தீய சக்தியோட சண்டை போட முடியாது? எப்போ மற்றவங்ககிட்ட சண்டை போடுறோமோ சாத்தான் ஏற்கனவே நமக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். புரியுதா? அதனாலதான் மனிதர்களோடு சண்டை போடுறவங்க தீய சக்திகளோடு போராட முடியாது. நமக்குள்ள ஒரு கசப்பு உணர்வு இருக்குது, யாரோ ஒருத்தரை மன்னிக்க முடியல, யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தையை மறக்க முடியல, கஷ்டமா இருக்குன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே வீட்டை வாடகைக்கு விட்டுக்கோன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு வாடகை விட்டுருக்கோம்? கேர்ஃபுல். ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அடுத்தது கம்பல்சரியாக சண்டை போட்டாகணும். கிறிஸ்தவனா சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். யாரு கூட சண்டை போடணும்? சாத்தான் கூட சண்டை போடணும். இன்னொரு விஷயம், நம்ம ஓகே, கண்ணுக்கு தெரியாத தீய சக்தியோட சண்டை போடும்போது கண்ணுக்கு தெரிகிற மெத்தடை பயன்படுத்தினா ஒன்றும் வரைக்கும் வேலைக்கு ஆகாது. AK-47 வச்சு சாத்தானை துரத்த முடியுமா?
சிலுவையை வச்சோம். பைபிள் அப்படி எங்கேயும் போடல பிரதர். சிலுவை வச்செல்லாம் துரத்த முடியும் ஒன்றும் போடல. ஓகே, இப்போ பிரதர் சொன்னதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சகோதரர் பெனடிக் கிராஸ், பிரதர் காமிச்ச கிராஸை வச்சிருக்கார், கையில் பைபிள் வச்சிருக்கார். அந்த பக்கம் ஒரு சாத்தான் நிற்கிறான். உள்ளத்துல நம்பிக்கை இல்லை. இயேசு நாமத்தில் ஓடுவானா? கையில் சிலுவை கிடையாது, பைபிள் கிடையாது, ஆனால் நம்பிக்கை இருக்கு. இயேசு நாமத்தில் நான் ஓடுவானா ஓட மாட்டானா? எது முக்கியம் பிரதர்? இப்போ புரியுதுங்களா? ஜீசஸ் நீ சிலுவை எடுத்துட்டு போனா தான் ஓடுவான்னு சொல்லலை. என்ன தூக்கிட்டு கூட்டு போடா, அவன் ஓடுவான்னாரு. அவர் எங்க இருக்கணும்? அப்போ இருதயத்தில் இருக்காரு நம்புனீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. சைடு ஃபிக்ஸ்லாம் தேவை கிடையாது. வச்சிருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இட் இஸ் நாட் நெசசரி. சிலுவையை பார்த்து ஓடுறதுக்கு சாத்தான் அவனுக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறான். ஓகேயா? இப்போ அப்போஸ்தலர் பவுலை பார்த்தா பேய் ஓடுது. அதே மாதிரி ஒரு குரூப் போய் பேய் ஓட்ட போச்சு. பேய் என்ன சொல்லிச்சு? அடிச்சு பிடிச்சி ட்ரெஸ் எல்லாம் கட்டி விட்டு ஓடி போடா. ஏசு கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியும், அப்போஸ்தலர் இப்போ பவுல் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு கேட்குது. ஏன்? இங்க ஜீசஸ் இல்லை, அவன் உள்ளத்துல ஜீசஸ் இருக்கான்னு பார்க்கறான். ஓகேயா? கையில சிலுவை இருக்கா, பைபிள் இருக்கான்னு பார்க்கல, ஜெபமாலை இருக்கான்னு பார்க்கல. அதை வச்சு ஓட்ட முடியாது. அதெல்லாம் இதான் இப்போ இதான் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறது மக்கள். பைபிள் என்ன சொல்லுது? என்ன நம்பினா நீ பேய் ஓட்டலான்னு சொல்லுது. வேற ஏதாவது சொன்னாரா ஜீசஸ்? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தா பேய் ஓட்டலாம். பைபிளை தூக்கிட்டு போனா பேய் ஓட்டலான்னு சொல்லல. சிலுவையை தூக்கிட்டு போனா பேய் ஓட்டலான்னு சொல்லல. ஜெபமாலையை கொண்டு போனா பேய் ஓட்டலான்னு சொல்லல. நான் இந்த இறை வாழ்க்கையில முதல்ல ஸ்டார்ட் பண்ண டைம்ல எனக்கு சீனியர்ஸ் ஒருத்தர் இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு சகோதரி அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட் அட்டாக் இந்த மாதிரி தெரிஞ்சது. நாங்களாம் அப்போ கத்துக்கொட்டிங்க வந்த ஒரு மாசத்துல, பிரதர் நம்ம ஒரு அப்படியா என்ன பிரதர் இன்னைக்கு ரோசரி எடுத்துட்டு வர மறந்துட்டேன் பிரதர். ஜீசஸ் இப்படியா செய்ய சொன்னார். உள்ளத்துல தைரியம் இருந்ததுன்னா, ஒரு செகண்ட் உள்ளத்துல தைரியம் இல்லை, ஆண்டவர் இருக்கணும், ஜீசஸ் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். நார்மல் நம்பிக்கை இருந்ததுன்னா யார பேரை கேட்கும்போது ஓட போறான் அவன். ஜீசஸுடைய பேருக்கு தான் அந்த வல்லமை, நம்ம கிட்ட ஒன்றும் கிடையாது. ஓகேயா? ஏசு நாமத்தில் அப்படின்னா ஐயோ துண்டை காணும் துணியை காணும் ஓடிட்டே இருப்போம். நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னால உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு நாள் சகோதரிக்கு ஒரு காட்சி கொடுத்தாரு ஆண்டவர். எல்லா பேயும் முன்னால வந்துட்டு எங்க போனோம் சொல்லு, ஓடி போயிடும்னு சொல்லி நிற்கிறது மாதிரி காண்டர் காமிச்சார். ஏன்? நம்பிக்கையோட ஜெபம் பண்ணா ஜீசஸ் இந்த மாதிரி பண்ணி உள்ள போனா பண்ணி உள்ள போவோம், அந்த பக்கம் போனா அந்த பக்கம் போவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க பேயெல்லாம் ஒன்றும் ஆட்டெல்லாம் ஆடாது. ஏன்னா இங்க உள்ள கேட் உள்ள வரக்கூடாதுன்னு ஏற்கனவே ப்ரேயர் பண்ணியிருக்காங்க 3 மாசமா. ப்ரேயர் அப்படிதான் பண்ணியிருக்கோம். கேட் உள்ளே அவன் வரக்கூடாது ஆண்டு, ஒருத்தர் இங்க பேய் ஆட்டம் ஓட்டலாம் ஒன்றும் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன பிரதருங்க ஒண்ணுமே அபிஷேகமா நடக்கல? ஒன்றும் அபிஷேகம், ஏற்கனவே அபிஷேகத்துல இருக்கிறீங்க நீங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் தேவை கிடையாது. இறை வார்த்தையே ஒரு பெரிய அபிஷேகம். ஏன்? வார்த்தைக்குள்ள அபிஷேகம் இருக்குது. கரெக்டா? யோவான் 6:64 படிக்க பார்க்கலாம் யாராவது. வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது, நான் கூறிய வார்த்தை வாழ்வு தரும் தூய ஆவியை கொடுக்கிறது. யோவான் 6வது அதிகாரம் 64வது இறை வார்த்தை. 63 சாரி, யோவான் 6:63. ஓகே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. ஓகே, இந்த டிரான்ஸ்லேஷனும் இங்கிலீஷ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. மை வேர்ட் வில் கிவ் லைஃப் அண்ட் ஸ்பிரிட், ரெண்டு டிஃப்ரெண்டா சொல்லுது. இங்கிலீஷ்ல வாழ்வு தரும் தூயாவின் ஒரே வார்த்தையை, தமிழ்ல வாழ்வு தரும் தூயாவின் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? வாழ்வையும் தூய ஆவியையும் கொடுக்கும். அப்ப இறை வார்த்தை படிக்க படிக்க என்ன ஆகும்? நீங்க அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டே இருப்பீங்க. வேர்ட் ஆஃப் காட்ல நீங்க ஃபில்லாக ஆவியானவர் உங்களை நிரப்பிக்கிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, இந்த ஆன்மீக சண்டையில எப்படி சண்டை போடுறதுன்னு முக்கியம். நான் சொன்னேன், ஆன்மீக கருவிகளை பயன்படுத்துறோம். முக்கியமாக எபேசியர் 6வது அதிகாரம் 17 அப்புறம் படிச்சு பாருங்க. எபேசியர் 6:17 ரட்சிப்பை தலை சீராக அணிந்து மீட்பை தலை சீராக அணிந்து கொள்ளுங்கள், நீதியை மார்பு கவசமா அறிந்து கொள்ளுங்க, உண்மையை இடை கட்சியா அணிந்து கொள்ளுங்க. வரிசையா ஒரு 6 கவசங்கள் சொல்லியிருக்கு. அதுல ஒரு முக்கியமான கவசம் என்ன சொல்ற? 2 கவசம் முக்கியம். ஒண்ணு நம்பிக்கை. நம்பிக்கையை கொண்டு தீயோனின் தீக்கணைகள் அனைத்தையும் நீங்கள் வீழ்த்தி விட முடியும். இன்னொன்னு என்ன சொல்றாரு? அந்த இது பாத்தீங்கன்னா, பரிசுத்தாவி கொடுக்கும் வார்த்தையை போர்வாளாக கையில் ஏந்தி கொள்ளுங்கள். இதை கொண்டு அவனை அட்டாக் பண்ணலாம். 6 இது இருந்தா 6 முக்கியம்தான். அதுல குறிப்பாக நம்பிக்கையும் கடவுளுடைய வார்த்தையும். இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. டைம் போயிட்டே இருக்காங்க, நான் யோசிக்கிறேன் எல்லாம் சொல்லணுமான்னு சொல்லிட்டு. ஒன்று நம்பிக்கை. நம்பிக்கை வச்சு
நீங்க அவன் என்னதான் இது பண்ண உங்களால பிளாக் பண்ண முடியும். ஆனா அவனை துரத்துறதுக்கு என்ன வேணும்? ஆண்டோடைய வார்த்தை வேணும். இதுல இந்த வார்த்தை என்ன சொல்றாரு? ஓகே, படிங்க பார்க்கலாம். எபேசியர் 6:17. ஓகே. ம். ஓகே. கடவுள், இந்த கடைசி வார்த்தை படிங்க. ம். ஆ கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாள். இதுல 2 வார்த்தை இருக்கு. ஒண்ணு நீங்க படிக்கிற வார்த்தை, இன்னொன்னு பரிசுத்த ஆவி கொடுக்கிற வார்த்தை. பிரைஸ் லார்ட். ஹalleluya. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பைபிள்ல படிக்கிறீங்க இல்லையா? இது பைபிள் இறை வார்த்தை. இன்னொன்னு பரிசுத்த ஆவி கொடுக்கிற வார்த்தை. 2 சேம் கிடையாது. பரிசுத்த ஆவியான அந்த புக்கை எழுத சொன்னது. ஆனா ஓகேயா? நான் முதலே சொன்னேன் 2 ஹியரிங் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்று நம்ம படிக்கிறத கேட்கறது, இன்னொன்னு உள்ள இருந்து ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. இங்க எபேசியர் 6:17 சொல்றது, பரிசுத்த ஆவி கொடுக்கும் வார்த்தையை போர்வாளாக கையில் ஏந்திக் கொள்ளுங்கள். அப்ப அந்த வார்த்தை எங்க இருந்து வரணும்? உங்க உள்ளத்திலிருந்து ஹோலி ஸ்பிரிட் சொல்லணும். இந்த ஒரு பிரச்சனை, இந்த வார்த்தையை சொல்லு. ஒரு வார்த்தை எல்லாத்தையும் காலி பண்ணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இதுதான் ஆங்கிலத்தில் ரேமான்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவி கொடுக்கிற போர்வாளுக்கு பேர் என்ன? ரேமா. ஒரு ஸ்டோரி சொல்லலாமா? உண்மையா நடந்த நிகழ்ச்சி. எல்லாருக்கும் நிறைய கதை கேட்கறது ஆசை. ஓகே. துபாயில நடந்த உண்மையான ஒரு சம்பவம். ஒரு சகோதரர், ஒரு இந்து சகோதரர் வந்து கிறிஸ்துவரா கன்வெர்ட் ஆனவர். உண்மையான ஒரு சாட்சிய வாழ்ந்துட்டு இருக்கார். ஒரு 2-3 வருஷம் தான் அவருக்கு கடவுளுக்கு வந்து ரொம்ப பக்தியா இருக்கிறார். இது நான் சொல்ல ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனிலாம் ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இருப்பாங்க. ஒரு கால் வந்து அவங்க தான் இன்டர்நேஷனல் கால்லாம் கனெக்ட் பண்ணி விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பழைய காலத்தில் அப்படிதான். இப்போதான் எல்லாம் மாறி ரொம்ப அட்வான்ஸ் ஆகி போச்சு. ஸோ அந்த காலத்தில் ஒரு ஒரு ஆஃபீஸில் இருக்கவங்க ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு கால் பண்ணனா ரிசப்ஷனுக்கு அடிக்கணும். ரிசப்ஷனிஸ்ட் தான் அங்கே கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஆஃபீஸில் 2-3 மேனேஜர் இருந்தாங்க. ஜெனரல் மேனேஜர் இருந்தார். அதில் ஒரு மேனேஜர் ஜெனரல் மேனேஜருக்கு பிடிக்காது. ஓகேயா? அப்போ அவர் என்ன சொல்றாரு, 2 டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஒரு லேடி, ஒரு பாய். இந்த பையன் வந்து கிறிஸ்தவன். அவர் ஜெனரல் மேனேஜர் சொல்றாரு, இந்த மேனேஜர் பண்ணால் எல்லாம் இன்டர்நேஷனல் காலை கனெக்ட் பண்ணுற மாதிரி நீ சார்ஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகும்? அவர் எக்கச்சக்கமாக தேவையில்லாத காலம் இன்டர்நேஷனல் பண்ணுறாரு சொல்லி ஏதாவது சொல்லி அவர் தீர்த்து கட்டலான்னு ஜெனரல் மேனேஜர் முடிவு பண்ணுறாரு. இந்த பையனுக்கு ஒன்று பொய் சொல்லக்கூடாது இல்லையா? கடவுள் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப வறுமையில் வாடுற ஒரு பையன். ஜிஎம் கோவச்சுக்கிட்டாருன்னா வேலை போயிடும். அடுத்த வேலைக்கு வீட்டில் சாப்பாடு கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு முறை அவர் கால் பண்ணும்போது பயப்படுறான். ஐயோ ஆண்டவரே, இந்த காலு வரும்போது நான் பிஸியாக இருக்கணும், நான் பிஸியாக இருக்கணும்னு. இப்படியே ஒரு 2 வாரம் ஓடுது. கரெக்டாக அந்த மேனேஜர் அடிக்கும் போதெல்லாம் இவர் பிஸியாக இருக்கிற அந்த பொண்ணு கால் என்னென்னமோ கனெக்ட் பண்ணுது. கடைசியில் ஒரு நாள் அவர் அடிக்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணு பிஸியாக இருக்குது. இவர் கால் எடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் பயந்து பயந்து கடைசியில் நார்மலாக கனெக்ஷன் பண்ணி விடுறாரு. கால் கனெக்ட் பண்ணி அடுத்த செகண்ட் இந்த பொண்ணு நேராக ஜிஎம் ரூமுக்கு போகுது. எதுக்கு போகிறாங்க? நல்லா வேலை செய்கிறான்னு சொல்லி கொடுக்குறதுக்கா? போட்டு கொடுக்குறது போது உள்ள. அப்போ நினச்சா நம்மளுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. போயிட்டு வந்து 5 நிமிஷத்தில் ஜிஎம் கூப்பிட்றாரு. தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள். போனோன்னா ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டு வாங்குறாரு. உனக்கு எவன் சம்பளம் கொடுக்குறது? எப்படி நீ செய்யலாம்? என்ன சிஸ்டர், வாட் யூ வாண்ட்? ஹலோ, ஹலோ சிஸ்டர், என்ன வேணும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு சிஸ்டர், போதும். எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஜெனரல் மேனேஜர் பயங்கரமாக திட்டுறாரு அவரை போட்டு, நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த சகோதரர் என்ன பண்ணாரு? உள்ளத்தில் ஜெபிச்சுட்டே இருக்காரு. ஆவியானவரே, நான் என்ன சொல்றது, என்ன சொல்றது? ஏதாவது ஒன்று, ஒரு வார்த்தையை கொடுங்க. திடீர்னு ஹோலி ஸ்பிரிட் ஒரு வார்த்தை கொடுக்குறார். அப்போ அவர் வாயை திறந்து சொல்றார், சார் எனக்கு வேலை போச்சுன்னா அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இப்படி சொன்னால் என் வேலை போகணும்னு தெரிஞ்சிருந்து நான் உண்மையை பேசுகிறேன்னா ஒரு காலத்துலையும் உங்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா வெளில போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் சரி போயிட்டு காலையில் ஆஃபீஸ்க்கு வரார். வந்தோன்னே ஒரு லெட்ரு டேபிள் மேலே. என்ன லெட்ரு? இவர் நினைச்சா டிஸ்மிஸ் லெட்டர், பார்த்தா ப்ரொமோஷன் லெட்டர். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இதுதான் பரிசுத்தாவி கொடுக்கும் போர்வாள். பரிசுத்தாவி கொடுக்கும் வார்த்தை, ரேமா வேர்ட். இந்த சுச்சுவேஷன்ல ஒரு வார்த்தையை கடவுள் கொடுப்பார். நான் 9 மாதம் வேலை இல்லாமல் இருக்கும்போது கடவுள்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணேன். இது இந்த ரேமான்னு ஒரு வேர்டுன்னு எனக்கு அப்போதான் தெரியும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க, இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வார்த்தை கொடுங்க. இப்போ மத்தேயு 8:11 நினைக்கிறேன். அதாவது
அப்ரஹாம், ஈசாக், யாக்கோப் ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வார்கள் சொல்லி ஒரு வார்த்தை வரும். 8:11. எஸ், அது இந்த செஞ்சுரியனுக்கு பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி சொல்ற வார்த்தை. நூற்றுக்கு அதிபதியை பார்த்து பாராட்டி சொல்ற ஒரு வார்த்தை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஓகே. இப்போ வேலை இல்லாத பிரச்சனைக்கு இந்த வார்த்தைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும்? எனக்கு செம கோவம். ஆண்டவரே, நான் என்னமோ வாழ்க்கைக்கு போராடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், நீங்க கிழக்குக்கு மேற்குக்கு வந்து பந்தியில் அமர்ந்து செத்து போன அப்புறம் மேலே போறதை பற்றி இப்போ நான் கேட்டுட்டு இருந்தேன்னா, இங்க வாழ்றதுக்கு ஒரு வழியை கேட்டேனா ஆண்டவரே என்ன. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி, தேவையில்லாத வார்த்தைலாம் வேண்டாம், ஏதோ கொடுத்துருக்காரு சொல்லி என்ன பண்ண, ஜெபமாலை எடுத்துட்டு இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சேன். கிழக்கிலும் மேற்கிலும். ஓகே. அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியிலே அமர வைத்ததற்கு நன்றி ஆண்டவரே. ஒரு ஒரு ஜெபமாலை சொல்லும் போது எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தார். என்னுடைய சீக்ரெட் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை யாரை பார்த்து சொல்றாரு? நூற்றுக்கு அதிபதியுடைய நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்றாரு. ஓ, இப்பேற்பட்ட நம்பிக்கை உள்ளவங்க கிழக்கிலும் மேற்கிலும் வந்து அப்ரஹாம், ஈசா கூட பந்தியில் அமருவாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்? கிழக்கிலும் மேற்கிலும் அப்ரஹாம், ஈசாக், யாக்கோபுடன் என்னை பந்தியில் அமர வைத்ததுக்கு நன்றி. இப்போ இது நடக்கும்போது எனக்கு என்ன விசுவாசம் இருக்கும்? நூற்றுக்கு அதிபதி போல விசுவாசம் இருந்தால் தான் அங்கே போய் உட்கார முடியும். எனக்கு அந்த விசுவாசம் வந்துச்சு, நான் அறிக்கை பண்றேன். இப்போ நான் சொல்ல டிஃபரன்ஸ் புரியுதா? கிழக்கிலும் அப்ரஹாம், ஈசாக், யாக்கோப் ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில நான் அமர வைத்ததற்கு நன்றி ஆண்டவரே. இதை சொல்ல 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 என்னுடைய விசுவாசம் எப்படி ஆகும்? சீக்ரெட் நோட் பண்ணிக்கோங்க. நூற்றுக்கு அதிபதி இருந்தது போல ஒரு விசுவாசம் வந்தது. இது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணேன்? நைட் அண்ட் டே 2 நாள் 24/7 கண்டினியூஸா சொல்லிட்டே இருந்தேன். 3ஆவது நாள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா? 9 மாதங்களுக்கு முன்பாக அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூ, ஒரு நாள் 2 நாள், 9 மாசத்துக்கு அட்டன் பண்ண இன்டர்வியூக்கு அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்ல எத்தனை முறை பேசுவதை விட்டுட்டேன். திடீர்னு 3ஆவது நாள் கரெக்டாக அப்பாயின்மெண்ட் கையில். எனக்கு அப்போ கிடைச்ச சம்பளம் எவ்வளோ தெரியுமா? சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் எவ்வளோ சம்பளம் வேணும்னு சொன்னால் அதோட 3 மடங்கு ஜாஸ்தியாக சம்பளம் கொடுத்தார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுதான் இந்த ரேமா வேர்டுடைய பவர். பரிசுத்தாவி கொடுக்கும் இறை வார்த்தை. நீங்க மாஸ்ல இதை சொல்றீங்களா சொல்லலையா? இவ்வளவு நாள் இதை யோசித்தே பார்க்கல பிரதர். எல்லாரும் சொல்றோம். எங்க தெரியுமா சொல்றோம்? ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன வார்த்தை கேட்குறீங்க அவர்கிட்ட? இந்த ரேமா வேர்டு தான் கேட்குறீங்க. டெய்லி நீங்கள் டெய்லி போனாலும் சரி, எப்போ மாஸ் போனாலும் சொல்லி, மாஸ் நேரத்தில் உங்கள் பிரச்சனையை ஆஃபர் பண்ணி என்ன கேட்கணும்? இந்த ரேமா வேர்டை, பரிசுத்தாவி கொடுக்குற வேர்டை, இந்த எனக்கு ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டுக்கணும். என்ன பண்ணுவார்? ஒரு வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளியே வரலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது வரைக்கும் தெரியலன்னா பிரச்சனை இல்லை, போயிட்டு போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைக்கு ஒரு மீனிங் இது. ஓகேங்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் பிரச்சனை சரியாயிடும். அப்போ ஹோலி ஸ்பிரிட் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்துவார். அதை நம்பி நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நம்ம தீய சக்தியோட போராடுறது எங்க போராடுறோம்? உண்மையிலே போராட்டம் எங்க நடக்குது? எந்த கிரவுண்ட்ல நடக்குது? சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்குதா? சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குதா? எங்க நடக்குது? நமக்குள்ள நடக்குது. எங்க நடக்குது? நமக்குள்ள, இருதயத்திலையா, கையில, காலில்? வேர் இட் இஸ் ஹேப்பனிங். ஒரு 2 பேர் சண்டை போறாங்கன்னா எங்க சண்டை போறது தெரியும் இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் சண்டை போறாங்க, எந்த இமயமலை பக்கத்தில் சண்டை போறாங்களா, கன்னியாகுமரியில் சண்டையா நமக்கு தெரியணும். அங்க சண்டை போற வரைக்கும் நம்ம யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. ஓகே, அங்க வந்து எல்லாம் முடிஞ்சு வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். பட் வி ஷுட் நோ வேர் இஸ் த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் ஹேப்பனிங். இல்லையா? எங்க இந்த சண்டை நடக்குது? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல எங்க? என்னப்பா சண்டை எங்க நடக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க. யாராவது ஒருத்தர் சத்தமா சொல்லுங்க பாருங்க. எங்கே நமக்கும் தீய சக்தியும் சண்டை நடக்குது? எல்லாம் அப்படியே சுத்தி சுத்தி ஆன்சர் பண்றாங்க. ஓகே, இது இது கடவுள்கிட்ட இருந்து நெருங்கும் போது சண்டை போடுவானா? நான் எங்க யார்கிட்ட சண்டை போடுவான்னு சொல்ல, எல்லாத்தையுமே அவன் விளையாடுறான். எங்கு சாத்தானுடைய பிளே கிரவுண்ட். வெரி குட், வெரி குட். நம்முடைய மைண்ட் தான் அவனுடைய பிளே கிரவுண்ட்.
பேட்டில் கிரவுண்ட் அதுதான். சாத்தான் நம்மளோடு போராடுகிற இடம் அல்ல சோதிக்கிற இடம் நம்முடைய சிந்தனை. அப்ப நமக்கு அது தெரியணும். பிரச்சனை எங்க வருது? சிந்தனையில வருது. ஓகேங்களா? பிரச்சனை சிந்தனையில இருதயத்திலையா? சாத்தான் நம்முடைய சிந்தனையில தான் டச் பண்ண முடியும். உங்களுக்கு நேரத்தோட முடியாது. ஈவில் ஸ்பிரிட்டுக்கு ஒரு காலத்திலும் ஒரு கிறிஸ்தவனை தொட அதிகாரம் கிடையாது. நம்ம கிறிஸ்தவன்லாம் பேய் பிடிச்சி ஆடுறானே, அவன் சாத்தானுக்கு வித்ததுனால பேய் உள்ள வருது. இல்லைன்னா அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஓகே, நமக்கு அவன் மேல அதிகாரம் இருக்கா? பேயை ஓட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. அவனுடைய சிலர் பேயை குறித்து பயப்படுறான். பேயை குறித்து பயப்பட அவசியமே கிடையாது. லூக்கா 10:19 என்ன சொல்லுது? பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனின் அனைத்து வித தந்திரங்களையும் எல்லாம் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு, அதை நல்லா மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? எந்த ஒரு வகையிலும் அவன் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. he cannot touch you. ஒரு பயங்கரமான அஷூரன்ஸ் கொடுக்குற, நம்ம அதை விட்டுறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேயால உன்னை நெருங்கவே முடியாதுரா, உன்னை தொடவே முடியாதுறான்றாரு. அதை நம்ம நம்புறோம்னா எதுக்கு பயப்படணும்? இல்லையா? இங்கிலீஷ்ல சூப்பரா இருக்கும். பை நத்திங் பை எனி மீன்ஸ் he cannot touch you இருக்குது. எந்த ஒரு வகையிலும் உன்னை சாத்தான் தொட முடியாது. எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம்! அப்புறம் பேயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்டா? அப்படின்னா ஊதி விட்டா போயிடும். ஆனால் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, பேய் நம்முடைய சிந்தனையில எப்படி சண்டை போடுவோம்? அவங்ககிட்ட இருக்குது. சாத்தானுக்கு ஒரு பவரும் கிடையாது, ஒரு அதிகாரமும் கிடையாது. அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிடுங்கி ஊர்வலமாக இழுத்து சென்றார்னு கொலோசியர் 2:13-14 இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 13, 14, 15, 14, 15 படிச்சீங்கன்னா தெரியும். அவனை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார் இருக்கு. அப்போ ஒரு பவரும் கிடையாது அவனுக்கு. ஜஸ்ட் ஓகே, நோட் பண்ணிட்டு விட்டுருங்க. பிரைஸ் தி லார்ட். we have only 10 minutes. ஓகேயா? ஸோ அப்போ எப்படி அவன் மனிதர்களை ஏமாத்துகிறான்றது நமக்கு தெரியணும். ஒரு பவர் கிடையாது, ஒரு அதிகாரம் கிடையாது. இருந்தாலும் மக்களை எப்படி ஏமாத்துறான் தெரியுமா? ஒரே ஒரு வழிதான், பொய் சொல்றது. அவனுடைய ஒரே ஒரு ஆயுதம் என்ன? பொய் சொல்றது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நீ பொய்யின் தகப்பன்றாரு. அவங்ககிட்ட இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் பொய் சொல்றது. பைபிள்ல உள்ளது அப்படியே சொல்லி ஒரு சின்ன ஒரு பொய், இது சூப்பர், இது ரொம்ப சூப்பர் சூப்பர்னு சொல்லி கொடுத்துட்டு பாவத்துல விழுந்தவொடனே என்ன சொல்லுவான்? ஐயோ நீ பாவி பாவி பாவின்னு. அதுக்கு மேல என்ன சொல்லுவான்? இது சூப்பர், இந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சு பார், ஃபாரின் சரக்கு சூப்பர். குடிச்சு முடிச்ச அப்புறம் அடா பாவி, கோயிலுக்கு போயிட்டு இப்படி பண்றியான்னு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் அவனுடைய ட்ரிக்ஸ். ஓகே, அப்போ பொய் சொல்லுதான் அவனுடைய ஒரே ஒரு தந்திரம். எப்படி மக்கள் பொய்யில மாற்றுறாங்க தெரியுமா? பிதா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை சொல்றார். ஓசையா 4வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. ஓசியா தீர்க்கதரிசி 4வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. ஓசையா 4வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. அறிவின்மையினால் என் மக்கள் அழிகின்றார்கள். எதனால் மக்கள் அழிஞ்சு போறாங்க? அறிவின்மையினால். நீ அறிவை புறக்கணித்தாய், நானும் நீ எனக்கு குருவாயிராதபடி உன்னை புறக்கணிப்பேன். நீ உன் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்து விட்டாய், நானும் உன் மக்களை மறந்து விடுவேன். யார் இறை வார்த்தையை மறந்து போயிட்டாங்களோ அவன் என்னவாயிடுறான்? முட்டாளாயிடுறான். நீங்க உலகத்துல டாக்டரேட் வாங்கியிருக்கலாம், PhD வாங்கியிருக்கலாம், இறை வார்த்தை ஒழுங்கா தெரியலன்னா கடவுள் பார்வையில நீங்க யாரு? மறுபடியும் சொல்றேன், நீ 10 டிகிரி வாங்கியிருக்கலாம், 20 PhD வாங்கியிருக்கலாம், ஆனா இறை வார்த்தையை சரியா தெரியலன்னா கடவுள் பார்வையில் நீங்கள் முட்டாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் ஒருவர் சரியா படிக்காத ஆளா இருந்திருக்கலாம், ஒண்ணுமே இப்போ தெரியாத ஆளா இருக்கலாம், மீன்பிடி தொழில் செய்கிறவரா இருக்கலாம், ஒரு தச்சரா இருக்கலாம். இறை வார்த்தையை தெளிவா தெரிஞ்சுதுன்னா அவர் யார் கடவுள் பார்வையில்? அறிவாளி. ஏன்? சாத்தானின் தந்திரம் அவருக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம PhD அறிவாளியா இல்லை ஃபூலான்னு பாருங்க. நீங்களே உங்களை பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இறை வார்த்தை நம்ம கரெக்டா தெரியும் போது நம்ம மனசுல முதல்ல ஒரு சின்ன பொய் சொல்லுவோம். ஆஹா, அப்போ வேர்டு நம்மளுக்கு கரெக்டாக தானே, உடனே நம்ம அலர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவோம்? ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஓடி போட நான் ஓடி போயிடும். ஒன்றும் பெருசாக சண்டை போட அவசியம் கிடையாது. ஏன்? யார் பேரில் ஓட்டுறோம் பேய?
நம்ம சக்தியில ஓட்டுறது கிடையாது, நம்முடைய பரிசுத்தத்துல ஓட்ட போறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை, அவர் மேல வைக்கிற நம்பிக்கையினால பேய் ஓட போகுது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ இந்த டெம்ப்டேஷனை ஓவர் கம் பண்றதுக்கு இதெல்லாம் நிறைய மெத்தட் மக்கள் சொல்றாங்க. ஜீசஸ் பண்ண மெத்தடோட பெரிய மெத்தட் ஏதாவது இருக்குமா? யார் பெஸ்ட் டீச்சர்? நான் மறுபடியும் சொல்றேன், ஊழியர்களை ஃபாலோ பண்ணாதீங்க, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, குருக்களை ஃபாலோ பண்ணாதீங்க, போப்பு கூட ஃபாலோ பண்ணாதீங்க, ஜீசஸை ஃபாலோ பண்ணுங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்றாரு இல்லையா? ஓகே, ஜீசஸ் சோதிக்கப்பட்டாரா? ஓகே, சாத்தான் வந்து சொல்றான் 40 நாள் சாப்பிடலன்னா எப்படி இருக்கும்? மனசுல என்னத்தை கொடுத்துருப்பான்? எப்பா நீ கொஞ்சம் சாப்பிடலாம் ஊர் போய் சேர்றதுக்கு செத்து போயிரு, எல்லாம் பயத்தெல்லாம் கொண்டு வந்திருப்பான். சும்மா கிடையாது, நமக்கு வர எல்லா சோதனையும் அவருக்கு வந்ததுன்னு பைபிள்ல இருக்குது. ஸோ சொல்றான், இவ்வளோ இதுல இருக்கிறப்ப நீ போய் சாப்பிட்றதுக்குள்ள செத்து போயிட, ஒழுங்கு ஏதாவது, நீ கடவுளுடைய பையன் தானே, இந்த கல்லை அப்பமா மாத்து. ஜீசஸ் என்ன சொல்றாரு? மனிதன் வார்த்தையினால் மாத்தினா கல் அப்பத்தினால் மாத்திரமல்ல. ஓகே, என்னுடைய ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின், தேவாதி தேவனாகிய கடவுள் இவனுக்கு பதில் சொல்லணும் ஏதாவது காரணம் இருக்கா? ஜீசஸ்க்கு இவனுக்கு பதில் சொல்லணும் இருக்கா? நம்மளாம் வந்து என்ன சொல்லிருக்கோம், சி நான் ஓடி போயிட்டு வந்திருப்போம் இல்லையா? ஆனால் ஜீசஸ் பதில் சொல்றார். ஏன்? ஓகே, இந்த இந்த நாய்க்கு பதில் சொல்லணுமா? அதான் என்னுடைய கேள்வி. நானே அவனை அப்படிதான் கூப்பிடுவேன். இவனுக்கு பதில் சொல்லணுமா? ஆனால் ஜீசஸ் சொல்றார். அப்போ அதில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கா இல்லையா? இருக்கும். புரியுதா? இப்போ நம்மளுக்கு சாத்தான் வந்து சொன்ன மாதிரி சொல்றாங்க, அந்த சாத்தான் நேராக வந்து எல்லாம் பேசலாம் ஒன்றும் கிடையாது. இந்த தாட்டை மைண்ட்ல போடுறான். ஓகே, நீ நிறைய தாட்டு போட்டோம், ஒரு விஷயத்த சொல்றான். ஜீசஸ் என்ன பண்றாரு? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க சிந்தனையில் ஒரு தவறான எண்ணம் வரும்போது சண்டை போடல 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று பிளாக் பண்றது, இன்னொன்று அட்டாக் பண்றது. யாரெல்லாம் கராத்தே, குங்ஃபு, பாக்ஸிங் ஏதாவது போயிருக்கீங்க ட்ரைனிங்? சொல்லுங்க சொல்லுங்க, எந்த எந்த கற்றுக்கிட்டீங்க பிரதர்? வெரி குட், கராத்தே. வேற நீங்க கராத்தே போயிருக்கீங்க, வெரி குட். நான் கராத்தே போயிருக்கேன் பிரதர். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் கடைசியில் ஒன்றும் வேலைகளை தான் கரெக்ஷன் வந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஸோ கராத்தே போனால் முதல்ல உங்களுக்கு அட்டாக் சொல்லி கொடுப்பாங்களா, டிஃபென்ஸ் சொல்லி கொடுப்பாங்களா பிரதர்? புரியுதுங்களா? கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. முதல்ல டிஃபென்ஸ் தான். மற்றவன் அடி நம்ம மேலே விழாமல் எப்படி பாதுகாக்கிறது, பாதுகாப்பு கலை தான் அது முதல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சாத்தானுடைய அடி நம்ம மேலே விழாமல் எப்படி பாதுகாத்து கொள்வது. உங்களால் உங்களை பாதுகாக்க முடிஞ்சுன்னா, அவன் எப்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது ஒரு அடி விட்டிங்கன்னா காலி அதோட. ஸோ ஜீசஸ் தற்பாதுகாக்கிறதுக்கு தான் வார்த்தை அறிக்கை செய்கிறார். ஓகே, போடுற வார்த்தை நம்முடைய சிந்தனைக்குள்ள வேரூன்றாமல் இருக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? வாயை திறந்து இறை வார்த்தையை சொல்லணும். இதை சொல்லும் போது இந்த வார்த்தை உள்ள போவாது. இங்க இங்க வந்த வார்த்தை என்ன பண்றான்? கராத்தில் என்ன பண்றோம்? இப்படி பண்ணுவோம், we are blocking it with the word. சரி, கரெக்டா? நான் கராத்தையும் குங்ஃபு மிக்ஸ் பண்ணி படிச்சேன், 2 ஸ்டைலும் வரும். பிரைஸ் தி லார்ட். பிரதர் ஒன்னையும் விட்டு வச்சிருக்க மாதிரி எல்லாம் உதவுது பாருங்க, ஜீசஸ் பயன்படுத்துறாரு அதெல்லாம். குட். தண்ணி அடிக்கிறத பற்றி ஒரு நாள் சொல்லி கொடுத்தார். பைபிள் ஒரு வசனம் சூப்பரா இருக்கு, தண்ணி அடிக்கிறத பற்றி, பரிசுத்தாவில நிரம்புறதை பற்றி. இல்லையா? இருக்கா இல்லையா? ஆமா. நீங்கள் குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள், பரிசுத்தாவியில் நிரம்புங்கள். ரெண்டுக்கு என்ன கனெக்ஷன்? வார்த்தை இருக்கா இல்லையா? என்ன கனெக்ஷன்? தண்ணி அடிச்சிங்கன்னா முதல்ல என்ன? கால் தள்ளாடுது, நாக்கு தள்ளாடுது இல்லையா? ஃபர்ஸ்ட் இங்க போகுது, இதெல்லாம் ஆகுது. பரிசுத்தாவில் நிரம்பினீங்கன்னா என்ன ஆகும்? முதல்ல இங்க போகுது, அடுத்தது நாக்கு குளறுதா குளரலையா, அடுத்தது கால் தள்ளாடுதா தள்ளாடலையா, ஒப்புமை கரெக்டா இருக்கா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன சிஸ்டர் இப்பதான் கேக்குறீங்களா? ஒரு நாள் ஹோலி ஸ்பிரிட் சொல்லி கொடுத்தாரு. பவுல் சும்மா கம்பேர் பண்ணல, ரெண்டும் ஒப்புமை பெர்ஃபெக்டா இருக்குது. அது வேஸ்ட்ரா, அடிச்சா கொஞ்ச நேரம் இருக்கு, இதை அடிச்சுன்னா லைஃபுக்கு மறக்க மாட்டேன் நீ. செம்ம கிக்கு. என்ன பிரதர்? இப்பமே எபேசியர் 5:18. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, ஸோ சண்டையில முதல்ல பிளாக் பண்றதுக்கு இறை வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். என்ன அவன் ஒரு ஏமாத்து வேலை சொல்றானோ, ஒரு பொய் சொல்லனோ, அதுக்கு ஏற்ற ஒரு இறை வார்த்தை, ஒரு பயம், ஒரு பயத்தை எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தை கொடுக்குறான். ஐயோ நாளைக்கு கடங்காரம் வந்தா என்ன பண்றது, பயமா இருக்குது. உடனே என்ன பண்ணோம்? கடவுள் எனக்கு கோழை உள்ளத்தின இல்லை,
வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். கடகடன்னு ஒரு 10 முறை அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? வார்த்தை இங்கேயே ஸ்டாப் ஆயிடும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, மறுபடியும் தேவ திரும்பி வரான். என்ன பண்ணலாம்? ஏசு கிறிஸ்து நாமத்துல ஓடிப்போட நாயே. ஹி ஹேஸ் டு ரன். நீங்க இப்படி சொல்லும்போது என்ன தெரியுமா ஆகுது? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இறை வார்த்தை என்ற வாள் எடுத்து ஒரு குத்து குத்துறீங்க அவனுக்கு. இதுதான் எபிரேயர் 4:12 போட்டிருக்குது. எபிரேயர் 4:12 இறை வார்த்தை இருபுறம் தீட்டப்பட்ட கருக்குள்ள பட்டயம் இல்லையா? அது படிச்சிருங்க, முடிச்சிடலாம் கரெக்டா. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. ஓகே ஓகே ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, அது அது ஒரு தனி எக்ஸ்பிளனேஷன் போகலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இறை வார்த்தையை அறிக்கை பண்ணும்போது சாத்தான் நம்முடைய சிந்தனையில் இந்த பொய்யை விதைக்க முடியாது. அடுத்து அவனை துரத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு அதிகாரத்தோடு ஒரு வார்த்தை ஓடிப்போம். இந்த குத்து நீங்க எந்த எந்த பவர்ல குத்துறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. திரும்பி அவன் எவ்வளவு நாள் கழிச்சு வர போறான்றது. இப்படி குத்துனா என்ன பண்ணுவான்? அங்கேயே நிற்பான். கரெக்டா? ஜீசஸ் ஒரு பஞ்சு விட்டார், ஒரே வார்த்தை, அப்பாலே போய் சாத்தானேன்ட்டு. அதுக்கப்புறம் பைபிள் எங்கேயுமே காணோம் அவனை, இல்லையா? நடுவில் எங்கேயாவது வந்தானா? கெத்செமனில் தான் பைபிள் கிளியரா போட்டிருக்கு, ஏற்ற காலம் வரும் வரை காத்திருந்தான்னு சொல்லி. ஏன்? அடிச்சு அடியில் அவனுக்கு கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு. அடுத்தது அப்ப நம்ம சொல்லும் போது எப்படி கொடுக்கணும்? வாங்கிக்கோ வந்தா அப்படி கொடுத்தீங்க. வீட்டுக்காட்ட சண்டை போது அப்படிதானே கொடுக்குறீங்க. அந்த மாதிரி ஒன்று விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவன் இவர் பயப்படுறா இருக்கா, கல்யாணமாக போறவர் என்னடா இது ஒரு மாதிரி, இந்த ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி, என் தங்கச்சி பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன், இவர் ஒரு மாதிரி கராத்தே குங்ஃபு உடுன்ற அடின்றாரு, என்ன குடும்பம்னு தெரியலையே. பிரைஸ் தி லார்ட். நம்ம சண்டைலாம் ஸ்பிரிச்சுவல் ஃபைட் தான், டோன்ட் வரி. ஓகேங்களா? அப்போ நீங்க கொடுக்குற பஞ்சில் சாத்தன் திரும்பி வர்றதுக்கு பயப்படணும். சரி, இந்த பார்ட்டி கொஞ்சம் வித்தியாசமான பார்ட்டியா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடும். அன்பு பிதாவே, அப்பா, இதோ சாத்தானின் தந்திரங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கண்ணுக்கு தெரியாத இந்த உலகத்தில் இருக்கிற தீய சக்திகளோடு நீங்கள் போராட வேண்டும் எங்களுக்கு நீர் படிப்பித்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியின் மூலமாக எப்படி போராட வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியின் உதவியோடு, இறை வார்த்தையின் வல்லமையோடு, நம்பிக்கையினால் இதோ எல்லா தீக்கணைகளையும் நாங்கள் அணைத்து விட முடியும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அப்பா நீர் எங்களுக்கு கிருபையை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். இதோ இந்த சகோதர சகோதரிகள் இங்கிருந்து சென்ற பின்பும் இதை தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய கிருபையை கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, டீ டைம் 5:15 வந்தா போதும். ஓகே, போய் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் முன்னால வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். லேட் ஆகுது ஒரு முறையும்.